தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. சட்டப்பேரவையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருவருக்கும் இடையே காரசார விவாதங்கள் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் நேற்றைய நடந்த கொலை சம்பவங்கள் தொடர்பாக இந்த விவாதம் அமைந்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் புள்ளி விவரங்கள் பலவற்றை பட்டியலிட்டு ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை அளித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். சட்டப்பேரவையில் முதல்வர், எதிர்க்கட்சித் தலைவர் இடையே காரசாரமான விவாதம் நடைபெற்றது தொடர்பான விளக்கங்கள் என்ன? புள்ளி விவரங்களை பட்டியலிட்டு பல்வேறு விளக்கத்தை அளித்திருக்கிறார் முதலமைச்சர். அது தொடர்பான கூடுதல் தகவல்களையும் விவரிங்க. வணக்கம். தமிழகத்துல நேற்று ஒரே நாளையில 4 கொலை சம்பவம் நடந்திருக்கு. இந்த கொலை சம்பவம் தொடர்பா பேரவையில விவாதிக்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் கேட்டிருந்தாரு. அப்போ எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் முதலமைச்சருக்கு இடையே ஒரு காரசார விவாதம் அப்படிங்கிறது பேரவையில நடந்தது. இறுதியா இந்த சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் பேரவையில வெளிநடப்பும் செஞ்சிருக்கிறாங்க. என்னென்ன விவாதம் இன்றைக்கு பேரவையில நடந்துச்சு அப்படின்னா, முதலமைச்சர் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்குன்னு நேற்றைக்கு சொன்னாரு. ஆனா நேற்றைய தினமே தமிழகத்துல 4 கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கு. இந்த பொது முக்கியத்துவம் வாய்ந்த மக்கள் உயிர் பிரச்சனை சார்ந்த விஷயத்தை இன்னைக்கே பேரவையில விவாதிக்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேரவையில கேட்டிருந்தாரு. ஆனா சபாநாயகர் அப்பாவும் அப்ப குறுக்கிட்டு என்ன சொன்னாருன்னா, 9:25 மணிக்கு தான் இந்த விஷயம் குறித்து விவாதிக்கணும்னு நீங்க பேரவையில சொல்லியிருக்கிறீங்க. இன்றைக்கும் நாளைக்கும் பேரவையில கவன ஈர்ப்பு தீர்மானம் எதுவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு செஞ்சிருக்கேன். அதனால இந்த சட்டம் ஒழுங்கு விவகாரத்தை இன்னொரு நாள் விவாதிக்கலாம் அப்படின்னு சபாநாயகர் அப்பாவும் சொன்னாரு. அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இல்ல இன்றைக்கே இந்த விஷயத்தை விவாதிக்கணும் அப்படின்னு கேட்டாரு. அப்ப முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் ஒரு என்ன சொன்னாரு அப்படின்னா, நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு எல்லாமே பதிலளிக்க நான் தயாரா இருக்கிறேன். தமிழகத்துல கொலை சம்பவம் நடக்கவே இல்லைன்னு நான் சொல்லல. நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவத்துக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விவாத விஷயத்தை முதலமைச்சர் அவையில பதிவு பண்ணாரு. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களை மாதிரி நான் டிவியை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு முதலமைச்சர் ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. அப்போ எதிர்க்கட்சி தலைவருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே ஒரு விவாதம் அப்படிங்கிறது நடைபெற்றது. இறுதியாக அதிமுக பேரவையில இருந்து வெளிநடப்பும் செஞ்சாங்க. அதற்கு அப்புறம் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த 4 கொலை சம்பவம் தொடர்பா ஒரு நீண்ட விளக்கம் அப்படிங்கிறத கொடுத்திருந்தாரு. குறிப்பா ஈரோட்டுல நடந்த கொலை சம்பவம் அப்படிங்கிறது, ஈரோட்டுல தம்பதியினரை அடையாளம் தெரியாத கும்பல் தாக்கியதுல கணவர் உயிரிழந்திருக்கிறாரு. மனைவி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விஷயத்துல தொடர்புடைய நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. அதே மாதிரி ஈரோடு சம்பவம் அப்படிங்கிறது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை தான் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேரவையில தெரிவிச்சிருந்தாரு. அதே மாதிரி காவல்துறை சுதந்திரமா செயல்பட்டு குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் பாரபட்சம் இன்றி நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். குற்றச்சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வருகிறது அப்படிங்கிற ஒரு விவாத விஷயத்தையும் முதலமைச்சர் சொன்னாரு. இப்படியாக சட்டம் ஒழுங்கு தொடர்பாக பேரவையில ஒரு காரசார விவாதம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.